கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகல யூதா கோத்திரரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக அநேக ஜனங்கள் எழுந்து வந்த பொழுது இந்த யோசபாத்தின் தேசத்தில் உள்ள ஜனங்களும் உபவாசித்து ஜெபித்து தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தை தான் இது. சகல கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஏராளமான கூட்டங்கள் வரும்பொழுது நிச்சயமாகவே யார் ஆனாலும் அங்கே பயப்பட்டு போவார்கள், கலங்குவார்கள். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் எதை குறித்தும் எவ்வளவு பெரிய சவாலானாலும் கலங்க மாட்டோம். அதை தான் தேவன் அவர்களுக்கு சொன்னார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அவர்கள் எந்த யுத்தத்தை குறித்து கலங்கினார்களோ அந்த யுத்தத்தை தேவனே அவருடைய கரங்களிலே எடுத்து கொண்டதை பார்க்கிறோம். தேவனே பொறுப்பாக அதை நடத்தினதை பார்க்கிறோம். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று தாமாகவே அந்த யுத்தத்தை தேவன் அவர்களுக்கு நடத்தி வெற்றியை கொடுத்தார். கீழே உள்ள வசனங்களிலே வாசிக்கும் பொழுது அப்படியே அவர்கள் தேவன் சொன்னது போல மறுநாளைக்கு அந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாக கடந்து சென்றார்கள். அப்பொழுது அவர்கள் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக கர்த்தரை பாடி துதிக்கிறதற்கு ஜனங்களை நிறுத்தி அவர்கள் பாடி துதிக்க துவங்கின பொழுது தேவன் அவர்களுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எதை குறித்து கலங்கி கொண்டிருந்தாலும் சரி, அதை தேவன் முழு பொறுப்பெடுத்து நடத்துவார். நாம் யாரை குறித்து கலங்கினாலும் சரி, அந்த காரியத்திலே தேவன் தாமே வந்து அவர் அதை ஜெயமாக நமக்கு மாற்றி தருவார். ஏனென்றால் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எப்படி யோசபாத்தினுடைய விரோதிகள் ஒருவருக்கொருவர் எழும்பி அங்கே வெட்டுண்டு விழுந்தது போல, யோசபாத்துக்கும் ஜனங்களுக்கும் தேவன் வெற்றியை கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் வெற்றியை தர வல்லமையுடையவராயிருக்கிறார். அது எந்த காரியமானாலும் சரி, மலை போன்ற பெரிய பிரச்சனை ஆனாலும் சரி, எந்த காரியமானாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு கலங்காமலும் பயப்படாமலும் இருப்போம். வெற்றி நம்முடையதே. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். இந்த யுத்தம் கர்த்தருடையது, உங்களுடையது அல்ல என்று சொன்னது போல யார் யாரெல்லாம் எதனாலே கலங்கி இருக்கிறார்களோ அவர்களோடு தேவன் இடைப்பட்டு அவருடைய காரியங்களை முழுப்பொறுப்படுத்தி கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை தருகிறபடியால் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.